எனக்கு நார்மலாவே இருக்க மாட்டேங்குது. ஒரு வாரம் வந்து லூஸ் மோஷன் இருக்கு. ஒரு வாரம் வந்து எனக்கு மலச்சிக்கலா வந்து இருக்கு. சில சமயங்கள்ல மனப்பதட்டம் ஆனேன் அப்டின்னா, உடனடியா மோஷன் போணும் போல ஒரு உணர்வு வந்து இருக்கு. இது சின்ன வயதிலே இருக்கு டாக்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன வயதிலேயும் வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள வந்து பார்க்குறோம். அதேமாரி நடுத்தர வயதிலும் இந்த மாரியான பிரச்சனைகள வந்து பார்க்குறோம். இன்னும் சில பெண்கள்லாம் வந்து எனக்கு டெலிவரிக்கு அப்புறமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு டாக்டர். ஸ்பைசியான ஃபுட்டோ, இல்ல கீரை வகையான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, இல்ல வந்து ரொம்ப காரமான உணவுகள் வந்து எடுத்த பிறகு வேறு சில வகையான பிரச்சனைகளும் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு வயிறு உப்புசம் ஆயிடுது. ஸோ சரியான செரிமானமே வந்து இல்ல. சில சமயங்கள்ல வந்து இந்த மாரி வயிறு உப்புசமா இருக்கிறனால எனக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இல்ல. இந்த மாரியான அறிகுறிகள் வந்து இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, நம்ம குடல் பகுதிகள்ல இருக்கக்கூடிய நரம்பு தூண்டுதல் வந்து ஒரு சில இடங்கள்ல அதிகமாகவும், ஒரு சில இடங்கள்ல குறைவாகவும் வந்து இருக்கும். ஸோ இது மனதுனால உடல்ல உண்டாகக்கூடிய ஒரு நோய். அதாவது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பெரும்பாலும் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் பொழுதோ, இல்ல பரம்பரை காரணமாகவோ, இல்ல ஏதாவது ஒரு நோய் தொற்றோ தொடர்ந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டயரியா வந்து இன்ஃபெக்ஷனால வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்து இருந்திருக்கலாம். சில பெண்களுக்கு வந்து ஒரு அபார்ஷன் வந்து நடந்திருக்கலாம். இல்ல வந்து ஒரு டெலிவரிக்கு அப்புறமாவோ, இல்ல கர்ப்பப்பையில ஏதாவது வந்து பாதிப்புகள் உண்டாகி, இல்ல வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் உண்டாகிறது. தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கும்.